கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் சில காரியங்களை குறித்து, யாருக்கு இளைப்பாறுதல், எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நாம் சில சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், ரொம்ப டயர்டாயிட்டேன், இந்த வேலை செய்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது, யாராவது எனக்கு உதவி செய்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் வேலை பளுவி நிமித்தம் ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறோம். சில வேளை மனதில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது மனதில் ஒரு சமாதானம் இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ராத்திரி படுத்தா கூட தூக்கம் வருவதில்லை. ஒரு விதமான இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கூட இதை கேட்கும்போது ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுது கடந்து சென்று கொண்டு இருக்க முடியும். ஆனால் வேதத்தில் நமக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளலாம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதில் 14 வசனம் சொல்கிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். மோசேயை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சொல்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன் என்றார். ஏன் இந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்கிறது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும்போது தான் கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உடனே மோசே திரும்பவும் அவரிடத்தை என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து நீர் கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும், நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவர் சமூகம் நமக்கு இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்துவின் சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் எத்தனை விதமான, அதாவது போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி போராட்டங்கள் இருப்பதில்லை, பிரச்சனைகள் இருப்பதில்லை. பிரச்சனை இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாருக்கும் வித்தியாசமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வழியாக தான் இன்றைக்கி மனுக்குலம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கணும். அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கலங்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை சமூகம் என்று சொன்னால் அவருடைய பிரசன்ஸ், அவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால தான் மோசே சொல்கிறார், உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னாடி செல்லாட்டினா, ஏன்னா எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் கையினாலே கர்த்தர் விடுவித்து அவர்களை அழைத்து வரும்போது தான் இந்த காரியங்களை குறித்து அவர் பேசுவதை பார்க்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்கிறார். அதான் மோசே சொல்கிறாரு, ஏன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அவன் அழைத்து செல்ல வேண்டியிருக்கு. புருஷர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து 20 லட்சம் பேர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை பேரையும் அவர் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தனி மனிதனால் முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என் பிரசன்னம், என் சமூகம் உனக்கு முன்பாக வரும், நீ தைரியமாய் அழைத்து கொண்டு போன ஜனங்களை என்ன செய்ய. அதான் மோசே அப்படி சொல்றாரு, உங்கள் சமூகம் எங்க கூட வருவதனால பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். இன்னைக்கு உண்மையாகவே தேவ சமூகம் உங்களோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் மற்ற ஜனங்களை காட்டிலும் நீங்கள் நிச்சயமாய் விசேஷித்தவர்கள். நீங்கள் ஒரு ஸ்பெஷலானவர்கள் தான். மற்றவங்களே பார்ப்பாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை, தெரியுமா? உண்மையாகவே தேவ பிள்ளைகளாய் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாவங்கள் நம்மை தொட்டு விடாதபடி கர்த்தருக்கு முன்பாக ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. நாம் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேகர் இதை கண்ணோக்கி பார்க்காதபடி மனம் போன போக்கில் வாழ்றாங்க. பேரளவில்
பேரளவில் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்களே தவிர உடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நடைமுறை இல்லை. நீங்கள் உண்மையாகவே தேவ சமூக உங்களுக்கு முன் செல்கிற ஒரு அனுபவத்தோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும், உங்கள் சமூகம் எப்பொழுது என்னோடு கூட இருக்கணும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் வெளியரங்கமாக வெளியே தான் அவர்களுக்குள்ள இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகாக உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக மகிமையின் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்து மகிமையின் ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பதுதான் அந்த மகிமையின் நம்பிக்கை ரகசியம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு உள்ளுக்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்குள் இயேசு இருப்பார் என்று சொன்னால் நம் நிச்சயமா இந்த உலகத்தில் விசேஷித்தவர்கள். மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு விசேஷித்த தன்மை மற்றவர்களிடத்தில் இருந்து நம்மை வேறு பிரித்து காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் சமூகம் நமக்கு ஏதும். அவர் சமூகம் நம்மை விட்டு போய்விடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு போகும்போது, ஒருவேளை மோசைக்கு பிறகு யோசுவா அழைத்து கொண்டு போகிறார். அந்த எரிகோ பட்டணத்துக்கு வரும்போது எரிகோ சாபத்தீடானது எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னாங்க. ஆனால் ஆகான் என்பவன் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டபடினால அடுத்து அவங்க யுத்தம் பண்ண வேண்டிய ஆயி பட்டணத்தாரோடு தோற்று போனார்கள். அப்பொழுது தேவ சமூகத்தில் யோசுவா விழுந்து கிடக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து, ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாய்? அவர் ஆண்டவர் அப்போ சொல்றாரு, சாபத்தீடானது உங்க நடுவில் இருக்கிறது, உங்க நடுவில் சாபத்தீடானது இருக்கிறது, அதை விளக்கும் மட்டும் நான் உங்க நடுவில் இருக்க மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில எந்த சாபத்தீடான காரியங்களும், நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியமும் நம் வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விளக்கும் போது அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். இன்னும் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க பாளையத்துல உலாவி வருவேன், அங்க அசூசியான காரியத்தை கண்டு நான் பாளையத்தை விட்டு விலகாது இருக்கும்படியாய் உங்க பாளையம் எங்கும் எப்படி இருக்குது, சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணுங்கிறாரு. நம்முடைய பாளையம், நம்முடைய சரீரம் அது சுத்தமா இருக்க வேண்டும். மனதளவில் சுத்தம் இருக்க, ஆவி ஆத்ம சரீரத்துல நாம் ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கும். அவர் நம்மை வழி நடத்தி செல்வார். இன்றைக்கு அந்த சமூகத்தை நம்ம வாஞ்சிப்போமா? ஒருவேளை நிறைய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, கொஞ்சம் தேவ சமூகத்தில் வைத்து உங்களை ஆராய்ந்து பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையினால சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எனக்கு இது கிடைக்கலையே, எத்தனை ஆண்டுகளாக நான் ஜெபித்து பார்க்கிறேன். ஒருவேளை நிறைய சகோதரிகள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லி அநேகர் அழுவதை, ஜெபத்துக்காக அவர்கள் அழுவதை நான் கேட்டிருக்கிறேன். வேதனையான ஒரு காரியமாக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு யோசித்து பாருங்க, ஒருவேளை தேவன் விரும்பாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கிறதா? குழந்தை இல்லை மட்டுமல்ல, இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனையில், ஒருவேளை கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், பெரிய போராட்டங்களாக இருக்கலாம். எந்தவித சூழ்நிலையில் இருந்தாலும் முதலாவது நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நான் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறதா? தயவு செய்து விட்டுவிட வேண்டிய உங்க நிச்சயமா உங்க மனசாட்சியை உங்களுக்கு சொல்லணும், நாம் செய்வது சரியா தவறா என்று சொல்லி. ஆண்டவரே, எனக்கு அதை விட்டுவிட பலன் தாங்கப்பா, எனக்கு நீங்க போதும் என்று சொல்லி பாருங்க. இதுவரைக்கும் தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வருவதை காண்பீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில தடை எங்கே இருக்குது தெரியுமா? நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த தடை என்ன என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை விட்டு விலகும் போது தடைப்பட்ட ஆசீர்வாதம் தன்னை போல வந்து சேரும். அதனால எந்த பிரச்சனையினால எத்தனை ஆண்டுகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, சற்று அமர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகும் போது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார். அதனால்தான் மோசே சொல்கிறார், உங்கள் சமூகம் வராட்டினங்களை கொண்டு போக வேண்டாம். ஏன்னா சமூகம் இல்லாட்டினா அந்த நம்ம நினைத்த இடத்துக்கு போகவே முடியாது. கர்த்தர் குறித்திருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. அவர் சமூகம் நமக்கு வேண்டும். அப்போதான் நம்ம விசேஷித்த ஜனங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ரெண்டாவது, நமக்கு எங்கே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவேளை
அநேகருக்கு நமக்கு தெரிந்த வசனம்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். 2வது ஆண்டவர் வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க அல்லவா. ஒருவேளை பழைய காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வசதிகள், அந்த மாதிரி வாகன வசதிகள் இல்லாத காலத்தில் ஒவ்வொரு இடத்திலும் சுமை தாங்கி என்று சொல்லி கற்களினாலே பெரிய பெரிய பில்லர்ஸ் மாதிரி வைத்திருப்பார்களாம். ஒருவேளை பிரயாண களைப்பினாலே அந்த நாளில் ஏன்னா வாகனங்கள்லாம் நடையாகவே நடந்து போக வேண்டும், சுமைகளை இறக்கி வைக்கும்படியாய் அந்த சுமை தாங்கியின் மேலே கொஞ்ச நேரம் வைத்து விட்டு இளைப்பாரி விட்டு பிறகு திரும்ப தங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டு செல்வார்களாம். அதுதான் ஒரு சுமை தாங்கி. ஆண்டவர் என்று சொல்றாரு, நீ இப்படி வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளாகிய பாரத்தை நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், நீங்க என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி அந்த சுமை தாங்கி அந்த பிரயாணத்தில் வருகிறவர்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கிறதோ, அதே விதமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ரெஸ்ட் இல்லை, முழுமையான ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன சொல்றாரு, நான் சாந்தமாக இருக்கிறேன், நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்க, என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இன்னைக்கு மாடுகளை வண்டியில பூட்டிட்டு போகும்போது மேல நுகத்தை அதுக்கு மேல வைத்திருப்பாங்க. அந்த மாடுக்கு மேல அந்த நுகம் வைத்து அழுத்தப்படும். அந்த நுகத்தை மேல வச்சுதான் அந்த வண்டி மாடை கெட்டி குட்டி கொண்டு போறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறா, என் நுகம் எப்படி இருக்குன்னா, அவர் சாந்தமுள்ள ஆண்டவர், மனத்தாழ்மை உள்ள ஆண்டவர். அந்த நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் என்னிடத்துல நீங்க கற்றுக்கொண்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வேத எழுத்துக்கள், இந்த பரிசுத்த வேதாகமம் தான் இயேசுவை குறித்து முழுமையாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த வார்த்தை, இந்த தேவ வார்த்தை தான் மாம்சமாய் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். இந்த வேத வார்த்தை தான் நம்மோடு பேசுகிறது. இது ஆவியாயும் ஜீவனை. இதில் ஒவ்வொரு எழுத்துலையும் என்ன இருக்குது தெரியுமா? ஆவி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்களை படித்திருப்பீங்க, எத்தனையோ கதை புஸ்தகங்களை படித்திருக்கீங்களா, அரசியல்வாதிகள் எழுதின புஸ்தகங்களை நீங்கள் படித்திருக்கலாம், சரித்திர புஸ்தகத்தில் படித்திருக்கலாம், விஞ்ஞான புஸ்தகங்களை நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் எந்த புஸ்தகமும் உங்களோடு பேசவே செய்யாது. அது எழுத்து அளவில் அப்படியே நின்றுவிடும். ஆனால் இந்த வேத புஸ்தகம் தான் அதை வாசிக்கிற ஒவ்வொருவரோடும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களோடு தனித்துவமாய் பேசுகிற ஒரு ஜீவன் உடைய புஸ்தகம் இதுதான். ஏன்னா இது இயேசு கிறிஸ்து தான் இந்த புஸ்தகம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையாய் அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து சொல்ல, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. இந்த வேதம் முழுவதும் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, நடக்க தவறின வாழ்க்கை எப்படியாய் முடிந்து போனது என்று சொல்லி, நடக்கும்போது நமக்கு என்ன நன்மை உண்டு என்று சொல்லி எல்லாம் இந்த வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை போல வெளியேற பெற்ற பொக்கிஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒருவேளை இந்த வேத புஸ்தகம் பேரளவில் உங்க வீட்டுல இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு தீர்மானம் விடுங்கள். ஒரு முதலாவது புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க. தினம் ஒரு சங்கீத புஸ்தகத்தை, பழைய ஏற்பாட்டில் தினம் ஒரு சங்கீதமும் ஒரு நீதிமொழிகளும் கட்டாயம் வாசிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கள் என்று சொன்னால் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் வேற எதுவும் கிடையாது. இது உங்களை போதிக்கும், உங்களை நடத்தும். அதான் ஆண்டு சொல்ல, இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு வருத்தத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், நீங்க என்னிடத்துல வாருங்கள், நீங்கள் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வேதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். 3வது நம்ம பார்க்கலாம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த இளைப்பாறுதல் நமக்கு எங்க கிடைக்குது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்க ஆசா என்கிற ஒரு ராஜா, அவனுடைய ராஜ்ய பாரத்தில் அவன் சொல்கிறான், அவன் யூதாவை நோக்கி,
தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அடுத்து மூன்றாவதாக நமக்கு இளைப்பாறுதல் எப்பொழுது கிடைக்குதுன்னா, தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். கர்த்தரை தேடணும். கர்த்தரை எங்க தேட முடியும்? இந்த வேத புஸ்தகத்துல தான். வேதம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரை அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலை நேரத்துல ஒருவேளை நிறைய நேரம் நமக்கு தூக்கத்துல திடீரென்று 3 மணி 4 மணி 2 மணிக்கெல்லாம் விழிப்பு தட்டும். ஒருவேளை நம்ம உடனே என்ன செஞ்சிடும், அப்படியே படுத்து கொள்கிறோம். ஆனால் அப்படி நீங்கள் எழும்பும்போது நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து கொஞ்ச நேரம் அமைதியாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் பேசவே வேண்டாம், அமைதியாக இருப்பீங்கன்னா அந்த தனிமையான நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவதை உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தரை தேட ஆரம்பிங்க, அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்குதா? இளைப்பாறுதல், மன அமைதி. ஒருவேளை இளைப்பாறுதல் நீங்கள் என்ன தெரியாமல் இருக்கலாம். மனதில் ஒரு அமைதி கிடைக்கிறது, மனதில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவரை தேடுவோம். இதுவரைக்கும் தேடாமல் விட்டு விட்டு இருப்பீர் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும், இவரை நான் தேடுவேன். இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களெல்லாம் நான் செய்து பார்த்து விட்டேன். எத்தனையோ, ஒருவேளை என்கிட்ட கோடி கோடியாய் பணம் இருக்கலாம், நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி என் வாழ்க்கை அமைந்திருக்கலாம். ஆனாலும் இளைப்பாறுதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் இருந்த போதிலும் ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இளைப்பாறுதலை தருவது மட்டுமல்ல, காரியத்தை அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த காரியத்தை செய்யும்படியாய் நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீர்களோ அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேட ஆரம்பிங்கள். கர்த்தருக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நேரம் கிடைக்கும். பெண்கள் அநேகர் என்ன செய்வாங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் சும்மா இருப்பாங்க. சும்மா இருக்க நேரத்தில் உட்காந்து மொபைல் ஃபோன்லேயும் டிவிலையும் பொழுது பார்க்காதீங்க. வேதத்தை எடுத்து தனிமையாக உட்காந்து வாசிக்க ஆரம்பிங்கள். இல்லை சும்மாவது கண்களை மூடிக்கொண்டு அந்த வசனங்களை தியானிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு அவர் ஆவலுள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை உங்களை அறியாமலேயே அது மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை பார்க்குற மற்றவர்கள் உண்மையாகவே உங்களை குறித்து சொல்ல ஆரம்பிப்பார்கள். இவள் முந்தையெல்லாம் இப்படி இருந்தாலே இன்னைக்கு எப்படி இவளுடைய வாழ்க்கை மாறி போயிட்டு, முந்தி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவார், இப்போ எப்பொழுது இவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அது தேவனை தேடும்போது கர்த்தர் அந்த ஒரு இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். அப்போ எதெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் தருது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு அது இளைப்பாறுதலை கொடுக்கிறது. ஆண்டவரை தேடி வரும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஒரு வகையான ஒருத்தருக்கு மட்டும் அங்கே இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 9-11 வசனம் பாருங்க. சங்கீதம் 95 9 11. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் மழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் கொடுக்கிற இளைப்பாறுதலில் அவங்க பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. அதை யாரை குறித்து சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் கிருபையாய் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த தமக்கென்று அவர் வேறு பிரித்து கொண்ட தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலை மீட்டெடுத்து அவரை அழைத்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை அற்புதங்களே, 10 அடையாளங்கள் அற்புதங்களை செய்து எகிப்து தேசத்திலிருந்து மகாபலத்த கையோடு அவர்களை புறப்பட பண்ணினார். எல்லா அற்புதங்களையும் கண்டாங்க. மன்னாவினாலே அவர்களை போஷித்தார், காடைகளை கொண்டு அவர்களை போஷித்தார். ஆனால் எல்லா அற்புதங்களை கண்ட அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன செஞ்சாங்களா, அவரை சோதிக்க ஆரம்பித்தார்கள். அவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவே இல்லை, அவிசுவாசமாய் பேசிக்கொண்டே வந்தாங்க. திரும்பவும் எய்த்துக்கு போனால் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் முறுமுறுத்து தேவனை அவர்கள் கோபப்படுத்தினார்கள்.
அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம். அவங்க என்கிட்ட நிலைத்திருக்கல, என்னை விட்டு வழியை போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று சொல்லி, என் வழிகளை அவங்க அறியவில்லை என்று சொல்லி, என் நிலைப்பார்களை அவங்க பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்து விடக்கூடாது. அப்படி இளைப்பாறுதல் நமக்கு தேவை. இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம் தான் வாழ முடியும். கூடி போனால் 70, 80, 90 தான். அதற்கு பிறகு வாழ்வது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அதற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கையில் இளைப்பாறுதலோடு தேவ சமூகத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால், அவரை விட்டு வலிவி போகிற இருதயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவருடைய வழிகளை நாம் அறிந்தவர்களாய், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை கோபப்படுத்தினது போல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கோபப்படுத்தினது போல இன்றைக்கு நாம் கோபப்படுத்தாதபடி அவர் சொல்வதை கேட்டு அவரை விட்டு ஒருவேளை வலிவி போய் இன்றைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவ ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தற்செயலாம் இதை கேட்கவில்லை. கர்த்தர் உங்களை மறுபடியுமாய் அவரண்டை அழைக்கிறார். அவரிடத்துல வந்து அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43, 45 சொல்லுகிறது, யாருக்கு இளைப்பாறுதல் கிடையாது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12, 43, 45 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து குடியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த அசுத்த ஆவி, பிசாசு பிடித்த ஒரு மனுஷன், அவனை விட்டு அந்த அசுத்த ஆவி வெளியே போகும்போது அந்த அசுத்த ஆவிக்கு இந்த உலகத்தில் என்ன கிடையாதான்? இளைப்பாறுதல் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து தள்ளப்பட்ட அந்த அசுத்த ஆவிகளுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. அதனால தான் எந்த மனுஷனுடைய சரீரத்துல புகழாம், யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லையோ அந்த வாழ்க்கைக்குள்ள புகுந்து விடலாம் என்று சொல்லி அது என்ன செய்த இளைப்பாறுதலை கண்டடையும்படியா தேடி தேடி ஒரு மனித உடம்பை அது தேடி தேடி அடைகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வெறுமையாக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு இயேசு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால், அதுக்கு தெரியும் இதுதான் சரியான ஆள் என்று சொல்லி தான் கூட போய் வேற 7 ஆவிகளையும் கூட்டிக் கொண்டு அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அந்த பின்னிலைமை அதிக கேடுல தான் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை அசுத்த ஆவி அவனை விட்டு போய் புறப்பட போகுது. ஆனால் அந்த மனுஷன் அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அவன் ஒப்பு கொடுக்காதபடினால திரும்ப 7 விதமான அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ள வருகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்துல இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து விடுவோம். கிருபையாய் அவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்ன அந்த இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனை நம்ம பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலோடு வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகம் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே, நாங்கள் பாரங்களை உங்கள் சமூகத்தில் இறக்கி வைத்தவுடன் நீங்கள் இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் கொடுக்கத்தாவை உம்மை தேடும்போது, கருத்தாய் உம்மை தேடும்போது, அதிகாலையில் உம்மை தேடும்போது, வேத வசனத்தில் மூலம் உம்மை தேடும்போது நீங்கள் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. எந்த விதத்தில் இந்த இளைப்பாறுதலை ஆண்டவரே எங்கள் மன கடின நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம், அவிசுவாசத்து நிமித்தம் நாங்கள் இழந்து போய் விடாதபடி, உங்களை விட்டு வலிவி போகிற இருதயம் எங்களில் இல்லாதபடிக்கு தாவே இளைப்பாறுதலோடு நாங்கள் வாழும்படியாய் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை பிசாசினாலே யாராவது அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளில அந்த கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. உடனடியாக தங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நீங்க கொடுக்கிறத இளைப்பாறுதலை பெற்று அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் சமூகம் எப்பொழுதும் எங்களோடு தங்கி இருக்கணும். உங்கள் சமூகம் எங்களை விட்டு விலகிற வண்ணம் எங்கள் வாழ்க்கை அமைந்து விடாதபடி எப்பொழுதும் நாங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்க, அசுசியான எந்த காரியம் எங்களில் காணப்படாதபடி, தேவன் விரும்பாத எந்த காரியம் எங்களில் காணப்படாதபடி உமக்கு பிரியமானதையே செய்து வாழும்படியாய், அது நிமித்தம் வருகிற இளைப்பாறுதலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தாங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இளைப்பாறுதல் இல்லாமல் யாரெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அப்பா நீங்க இலவசமாய் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதலை அவளை பெற்றுக்கொண்டு இதுவரைக்கும் இருந்த ஆண்டவரே அவருடைய எல்லா நெருக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திற்காக எனக்கு இது தரம் கிடைக்காதா என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை மறுரூபப்படுத்தப்படுகட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தை பெற்று வாழட்டும் ஆண்டவரை. கேளாத ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.